Hi friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல இந்த ஸ்லைம் தான் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். இந்த ஸ்லைம் வந்து நான் முன்னாடி காமிச்சிருக்க மாட்டேன். இந்த ஸ்லைம் இப்போதான் ரீசெண்டா வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ ரீசெண்டா பாரிஸ் போற வேலை இருந்துச்சு. அப்ப பாரிஸ் போகும்போது இந்த ஸ்லைம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இத வாங்கிட்டு வந்திருந்தேன். முக்கியமா இது வாங்குனதுக்கு ரீசன் என்னன்னா நல்ல பெருசா இருந்துச்சு. அதனால தான் வாங்குனேன். நிறைய ஸ்லைம் இருந்தது உள்ள. நான் இத ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணனும் உள்ள குட்டி குட்டி பால்ஸ் இருந்துச்சு கலர் கலரா. அதுக்கு அப்புறம் உள்ள ஸ்லைம், அதுக்கு கீழ கிளிட்டர் ஸ்லைம். இந்த மாதிரி 3 மெத்தட்ல இருந்து இந்த ஒரு ஸ்லைம் மட்டுமே. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கிளிட்டர் ஸ்லைம் மாதிரி கீழே அடியில் இருந்துச்சுல, அதை வந்து இதுக்கு மேலே போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு விளையாண்டுக்கலாம். இது ஃபுல்லாக பிங்க் கலர், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை விளையாட வந்து அப்படியே மிக்சிங் ஆகிட்டோன்னே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓகே, பபுள்ஸ்லாம் சூப்பராக வந்ததுங்க இந்த ஸ்லைமில். பட் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரா வச்சு ஊற்றினோன்னா அவ்வளோ பபுள்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். சும்மா இப்படி தூக்கி போட்டு விளையாடும் போது பபுள்ஸ் நல்லாவே வந்தது. நல்லா நிறைய இருந்தது, கையை விட அதிகமாக நிறைய இருந்துச்சு. அதனால தான் நான் முக்கியமாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நிறைய வச்சு விளையாடணுன்னு ஆசை. அதனால் இப்போ நான் இந்த ஸ்லைமில் இன்னும் 2 ஸ்லைமை மிக்ஸ் பண்ணி இன்னும் பெரிய ஸ்லைமாக நம்ம வந்து இதை ரெடி பண்ணி விளையாண்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலி இதுவே பெரிய ஸ்லைமாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்லைமாக விளையாண்டா இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுது. அதனால் இன்னும் 2 ஸ்லைம், குட்டி குட்டி ஸ்லைம் 2த்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, அது என்னென்ன ஸ்லைம் மிக்ஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ நான் கையில் வச்சுட்ருக்கேன்ல, இது எல்லோ கலர். இந்த ஸ்லைமையும் அதை கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை தனியாக எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த ஸ்லைமோட மெத்தடுமே பார்த்தீங்கன்னா அதே தான். நான் எடுத்தால இப்போ பிங்க் கலர் அதே மாதிரி தான் இதுவுமே இருந்தது. இதில் குட்டி குட்டி கலர் பால்ஸ் இருந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த ஸ்லைமுமே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்ல ஒரு கலர் ஃபினிஷிங்கும் இருந்தது. இதே மாதிரி தான் நான் வந்து நிறைய ஸ்லைம் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். பட் இந்த மாதிரி எல்லாத்தையோடு மிக்ஸ் பண்ணி நிறைய ஸ்லைமாக சேர்த்து விளையாண்டது கிடையாது. நம்ம எல்லாத்தோடய மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம விளையாண்டு வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்லைமே எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, கலர் எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு. அதனால் கொஞ்சமாக பிரித்து அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். மிக்ஸ் பண்ணும்போது டபுள் ஷேட் கலராக பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தேன்னா அதையும் சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம எப்படியும் லாஸ்ட்டாக கலர் இதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான கலர் இதுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணோடனே 2 ஸ்லைமும் சேர்ந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஹார்டாக இருந்தனால நம்ம பபுள்ஸ் போட்டால் கூட அந்த பபுள்ஸ் அவ்வளோ சீக்கிரம் உடையவே இல்லை. நம்ம கை வச்சு நல்லா அழுத்தி விட்டால் தான் அந்த பபுள்ஸே உடஞ்சிச்சு. ஓகே, எல்லா ஸ்லைமும் மிக்ஸ் பண்ணி விளையாடுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கு. நிறைய ஸ்லைம் இருக்கோன்னே பபுள்ஸும் பெருசாக வருதா, பெருசாக வந்தோன்னா அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ இதில் இன்னொரு ஸ்லைமும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ளூ கலர் ஸ்லைம் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதையும் வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து அந்த நிறைய இருந்துச்சுல அந்த ஸ்லைம் கூட சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டான கலரில் இருக்கிற ஸ்லைம் தான். இந்த ஸ்லைமும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி விளையாடுறோம்ல அதே ஸ்லைம் தான். ஓகேவா, பட் கலர் மட்டும்தான் சேஞ்சிங்காக இருக்கும். அதே மாதிரி அதில் கொடுத்துருக்க பாட்டிலும் கொஞ்சம் சேஞ்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 3த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கலர் ஒவ்வொரு கலரில் இருந்தனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கோல்டன் மெட்டாலிக் கலர் எடுத்து ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ 3 ஸ்லைமும் சேர்ந்து நல்ல பெரிய ஸ்லைமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அந்த பெரிய ஸ்லைமுக்கு மேலே கோல்டன் மெட்டாலிக் கலரை கொடுத்துருக்கேன். நல்லா கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு போகிறோம். மெட்டாலிக் கலர் கொடுக்கும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, நல்லா வழுவழுன்னு. அதனால கொடுத்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ இது கூட சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த மாதிரி கோல்டன் மெட்டாலிக் கலரை போட்டுட்டு மேலே அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப மெல்லிசாக ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் விளையாட நார்மலாக ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. போட்ட உடனே அந்த மாதிரி இருந்தது. விளையாடுறதுக்கு ஒரு மாதிரி குழன்னு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கோல்டன் கலர் போட்டோடனே பார்க்குறதுக்கு கலர் ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம எந்த ஸ்லைம் விளையாண்டாலும் அதில் கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு தோணுது. ஏன்னா அதில் மெட்டாலிக் ஃபினிஷிங் இருக்கனால ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக ஷைனிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கலர் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. ஓகே, உங்களுக்கும் வந்து ஸ்லைம் வாங்குறீங்க, கலர் அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து நிறைய ஸ்லைம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பெரிய ஸ்லைம் கூட ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்லைம் பெருசாக இருக்கோன்னே, கையை விட நல்லா நிறைய பெருசாக இருக்கோன்னே விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இதை விடவும் நிறைய பேர் வந்து நிறைய ஸ்லைமை வந்து ஒரு பவுல் நிறையெல்லாம் போட்டு வச்சு விளையாடுவாங்க. அந்த மாதிரி விளையாடுறதுக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. பட் நான் வந்து இதில் 3 ஸ்லைம் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா பெருசாக தான் இருந்துச்சு விளையாடுறதுக்கு. பெரிய
பெரிய பெரிய பபுள்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ இது நல்லா பெருசாக நான் என்னால் முடிஞ்ச அளவு பெருசாக இதை பிரித்து அப்படியே போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். பெருசாக பிரித்து போட்டோன்னா அங்கங்கே குட்டி குட்டி பபுள்ஸ் வந்து இதில் இருக்குது. இன்னுமே நம்ம கரெக்ட் பண்ணி போட்டோம்னா பெரிய பபுள்ஸாக கூட நம்மளுக்கு கிடைக்கும். நான் இந்த மாதிரி பெருசாக பிரித்து விட்டு போட்டிருந்தேன். அப்போ பார்க்குறதுக்கு குட்டி குட்டி பபுள்ஸ்லாம் கிடச்சிருந்துச்சு. இப்போ இதை நிறைய பேர் என்கிட்ட ஸ்லைமில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே ஸ்லைமில் விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி கைனடிக், சாண்டு, க்ளே இந்த மாதிரி நிறைய இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஸ்லைம் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்குது. என்னன்னு தெரியல, உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.